எனக்கு பாதுகாக்கவோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றீங்களா? யார் இடத்துல போனாலும் உற்றார் உறவினர் உங்களுக்கு எந்த உதவியும் உங்களுக்கு செய்யாதபடிக்கு இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? இல்ல சில விதமான பிசாசின் கட்டுக்குள்ள போயிட்டீங்களா? அதுல இருந்து விடுதலை கிடைக்கலையா? அந்த சோதனையிலிருந்து வெளிவர முடியலையா? பாவத்தின் கிரியைகளாலும் சிக்குண்டு பிசாசனுடைய கிரியைகளால அலமோதி விடுதலை கிடைக்காதபடி மனவேதனையோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்கு. ஏசப்பா உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. பரவாயில்ல, காலை நேரத்துல வாங்க, கர்த்தர் இடத்துல உங்க பாரத்தெல்லாம் சொல்லுங்க, கவலையை சொல்லுங்க, வேதனையை சொல்லுங்க, கண்ணீர் சிந்துங்க, பதில் வரும். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி, ரட்சிப்பு கர்த்தர் உடையது என்றான். என்னவனால நீங்க செய்யுங்க, ஆனா விடுதலை கர்த்தர் இடத்தில் தான் இருக்கு. குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேற வழி இல்லை. ஆகையால் அவரோடு கூட அண்டிக் கொள்ளுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ஜெபிங்க, இயேசு நாமத்தை உச்சரிங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில உங்க துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.